இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட்டே வந்து ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆயிருந்துச்சு. கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபாலில் தான் இருந்துச்சு. எங்கேயுமே வந்து ரெக்கவர் ஆகலை. ஸோ இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு இடத்துல கொஞ்சம் ரெக்கவர் ஆகி மேலே வந்தாங்க. ஸோ மேலே வந்த உடனே வந்து இங்கே இன்ஸ்டண்ட்டாக வந்து எகைன் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. ரிட்டர்ன் ஆகி கீழே வந்துருச்சு மார்க்கெட்டு. ஸோ மறுபடியும் வந்து எங்கேயுமே மேலே வர முடியல மார்க்கெட்டால். இன்றைக்கி ஓவராலாக ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரையும் டவுன் ஆயிருந்தது மார்க்கெட்டு. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் அண்ட் யூஎஸ் வார் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் வந்து அதிகமாகவே இருக்கிறதுனால, இன்னும் எதுவுமே வந்து சால்வ் ஆகாமல் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து பேனிக் செல்லிங் கண்டினியூவாக ஆகிட்டுருக்கு. ஸோ பேனிக் செல்லிங் ஆகும்போது மார்க்கெட் வந்து எந்த லெவல்ஸ்லையுமே ஸ்டாப் ஆகாது. பட் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஹியூஜாக ஒரு லெவல் வந்து ஹியூஜாக ஒரு பாயிண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால அகைன் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் எடுப்பாங்க. மேபி வார் வந்து இந்த சாட்டர்டே சண்டேயில் ஏதாவது பேச்சுவார்த்தை வந்து வார் வந்து கொஞ்ச நாள் வந்து நிற்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து எகைன் வந்து ஒரு பீஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கேப் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வந்து ஒரு அப் மூவ் கொடுக்கும். ஸோ அந்த அப் மூவ் வந்து கன்ஃபார்ம் வந்து ஏதாவது நியூஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். இல்லாட்டினா இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வரையுமே ஃபாலோ ஆகிறதுக்கு மார்க்கெட்டில் அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வீக்லி அண்டு டே கேண்டில் பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தரேன். ஸோ அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கேப் ஃபில்லிங்காக தான் யூஸ் ஆகும். சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து இந்த நியூஸ் வந்து இன்னும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த லெவல்லையும் நிற்காது. ஸோ எல்லா லெவலையும் வந்து ஈஸியாக வந்து க்ளோஸ் ஆகி கீழே வந்துடும். ஏன்னா வாலட்டைல் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. இந்தியா விக்ஸ் வந்து இன்றைக்கி 22 அபோவில் இருக்குது. ஸோ இந்தியா விக்ஸ் வந்து ஓவராக வந்து நமக்கு ஒரு 13 to 14 இருந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் பையிங்க்கு ஒரு நல்ல இடம்னு சொல்லுவோம். ஸோ அப்படி அபோவாக இருந்தது அப்படின்னா போத் சைட்ஸ்லேயும் பையர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ போத் சைட்ஸ்லேயும் பையர்ஸ் இருக்கும்போது நமக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து எந்த ப்ரைஸும் குறையாது, அதிகமாக தான் இருக்கும். அதிகமாக இருந்தாலும் மூமெண்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்தியா விக்ஸ் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நமக்கு மார்க்கெட் வந்து எந்த லெவல்ஸ்லையும் நிற்காது. ஸோ அப்படி வாலட்டைல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் லெவல்ஸ் தரது எல்லாமே வந்து டே கேண்டில் பேஸ் பண்ணி தரேன். ஸோ டே கேண்டில் ஒன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து இதான் வந்து மந்த் ஸ்டார்ட்டு. ஸோ இது பிப்ரவரி மந்த் எண்டான இடம். ஸோ பிப்ரவரி மந்த்து எண்டான இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஃபால் தான் ஆயிருக்கு. ஸோ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஃபால் ஆனது வந்து 23,151 வரையும் ஃபால் ஆயிருக்கு. 25,182 இருந்து ஃபால் ஆயிருக்கு மார்க்கெட்டு. ஸோ ஓவராலாக ஃபால் ஆன மார்க்கெட் வந்து சின்ன சின்ன கேப்ஸ், இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பை ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டாங்க. பட் இந்த கேப்பையும் ஃபில் பண்ணணும் மார்க்கெட்டு. ஸோ அதுக்கும் ஒரு சான்ஸ் எடுக்கும். அப்புறம் இங்கே ஒரு கேப் இருந்தது, அதை வந்து லைவ் மார்க்கெட்டில் ஃபில் பண்ணிட்டாங்க. பட் விசிபிள் கேப்பை வந்து ஏதோ ஒரு இடத்துல ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கேப் அப்பில் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தரேன். ஸோ அந்த லெவல்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த லெவல்ஸில் ஏதாவது ரிட்ரேஸ்மெண்ட்டோ இல்லை ரிவர்சலோ கிடைச்சா மட்டும் நீங்கள் ட்ரேட் போங்க. ஸோ மற்றபடி வந்து சின்ன சின்ன லெவல்ஸ், சின்ன சின்ன ரேஞ்சஸ் வந்து இப்போதைக்கு வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து நியூஸ் பேஸ்டு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. குளோபலாக ஜியோ பாலிட்டிக்ஸ் இஷ்யூ இருக்க வரையும் நமக்கு வந்து லெவல்ஸ் வந்து கன்ஃபார்மாக கிடைக்காது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒரு சப்போர்ட் வந்து 23,100 ஒரு சப்போர்ட் இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. 23,100. ஸோ இந்த சப்போர்ட்டை எதை பேஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போனது, அந்த இடத்துக்கு கீழே வரல. ஸோ அதுக்கு கீழே ஒரு கேப் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட்டு. ஸோ அது எக்ஸாக்டாக இந்த நம்பர்லேயும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு ரவுண்ட் ஆஃபாக ஒரு நம்பரில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து சப்போஸ் மார்க்கெட் இந்த லெவலில் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு 200 பாயிண்ட்ஸுக்கு கீழே ஒரு சப்போர்ட் இருக்குது 22,900. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்த இடம். ஸோ அதாவது ப்ரீவியஸாக ஒரு இடத்துல கேப் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கிற இடம். ஸோ அந்த இடத்த வந்து மார்க்கெட் வந்து மேபி எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. 22,900. ஸோ இது வந்து 2 சப்போர்ட்டு. ஸோ அடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே கேப்பில் கிடைச்ச ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ அது கேப் ஃபில்லிங்காக அந்த ரெசிஸ்டன்ஸ் வரையும் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மண்டே சப்போஸ் கேப் அப் ஆச்சு, சாட்டர்டே சண்டேயில் ஏதாவது நியூஸ் இருந்தாலும் ஸோ ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து மார்க்கெட் மேலே போயிடாது. ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கொஞ்சம் கீழே வந்து ஒரு சப்போர்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 23,400 இருக்குது. 23,400. ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு வந்து டேயில் வந்து கிடைச்ச ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது.
ஸோ இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,580. 23,580. $23,580. ஸோ இது வந்து செகண்ட் சப்போர்ட்டு. இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸு இந்த லெவலையும் மார்க்கெட் கிராஸ் ஆகுது. மண்டேக்குள்ளே இந்த லெவல் கிராஸ் ஆகாது. சப்போஸ் வந்து மொத்தமாகவே சீஸ் ஃபயர் ஆகுது, இனி வந்து வாரே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய கேப் அப்போ அல்லது ஒரு நல்ல ட்ரேடோ மார்க்கெட்டில் நடக்கும். ஸோ அந்த மாதிரி பூம் ஆகும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் கிராஸ் ஆச்சு அப்படின்னா க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 23,850 இருக்குது. 23,850. ஸோ இதான் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு 3 ஒர்க்கிங் டேஸ், அதாவது மண்டேலேருந்து ஒரு வெட்னஸ்டே வரையும் மேபி இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி சீஸ் ஃபயர் வந்து மேபி வந்து நாளைக்கு நைட்டுக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக நடக்கும். ஸோ வீக் கேண்டிலில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீக் மட்டுமே வந்து ஃபால் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 24,435 இப்போ 23,151 வரையும் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஸோ அதில் ஒரு 400 பாயிண்ட்ஸ், இதில் ஒரு 800 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. 1,200 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் டவுனில் தான் ட்ரேட் ஆயிருக்கு இந்த வீக். ஸோ இந்த 1,200 பாயிண்ட்டை வந்து ஸோ அடுத்த வாரம் ஆவரேஜ் பண்ணுறதுக்காவது ஒரு ட்ரேட் கிடைக்கும். ஸோ அந்த ட்ரேடில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வந்து எல்லாமே பேனிக் செல்லிங்கில் இருக்கிறதுனால தான் இந்த மூவ்மெண்ட் கிடைக்குது. இது வந்து இந்தியா விக்ஸும் டவுன் ஆகணும், மார்க்கெட் மேலேயும் வரணும். ஸோ அது வந்து சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா தான் தெரியும். ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.